நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் முன்னால் மகாபாரதம். இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசமே கதை சொல்லக்கூடிய ஒரு ஆற்று நிறைந்த ஒரு மிகச்சிறந்த தேசம். இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள் சட்டத்திட்டங்களை தாண்டி நமக்கு காப்பியங்களின் வழியாக கதைகளின் வழியாக நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பழைய தமிழ் உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கண்ணு முன்னால் மதுரையை ஒரு காட்சியாக விரிக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். இன்றைக்கும் அதை பற்றி படிக்கிறப்போ அதை பற்றி கேட்குறப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அன்றைக்கு அதனுடைய அறம் எப்படிப்பட்டதாக கவனிக்கப்பட்டது, அரசியல் என்ன, மன்னன் மக்கள் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, அவங்களை எப்படி சமமாக பார்க்கணும், பல விஷயங்களை அந்த சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது. அதே போல் இது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு சித்திரமாக நமக்கு காட்டப்படுவது போல ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு நூலால் இணைக்க முடியும், ஒரு கதையால் இணைக்க முடியும். பல்வேறுபட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை உணர்வுகள் அவங்களுடைய நெறிமுறைகள் இப்படி எல்லாத்தையும் இணைக்க முடியும். அப்படின்னா அதற்கான ஒரே எபிக் அப்படின்னு சொல்லணும்னா அதை மகாபாரதத்தை சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த இந்திய தலைமுறைக்கு மறுபடியும் மகாபாரதத்தை ஒரு அழகான வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஸ்டார் விஜய். அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து பிரஸ்டீஜின் மகாபாரதம் உங்கள் முன்னால் வரப்போகுது. அதுக்கு முன்னால் உங்களுக்காக ஸ்பெஷல் விஷுவல்ஸ் காட்ட போகிறோம். ஆன்றோர்களே, சபையோர்களே, சந்தனுவாகிய நான் என்னுடைய புதல்வனான தேவவிரதனுக்கு அஸ்தினாபுரத்தின் இளவரசன் என்ற பட்டம் அளிக்கின்றேன். ஸ்டார் விஜய் தயாரித்திருக்கக்கூடிய பிரஸ்டீஜ் வழங்கும் மகாபாரதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீட்டு வரவேற்பறைகளை அலங்கரிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னால் மக்கள் மகாபாரதம் பற்றி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அது பற்றி அவங்களுடைய வியூஸ் என்ன, அது அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கலந்துருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நேற்றும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பல விஷயங்களை பேச போகிறோம். மகாபாரதம் அப்படிங்கிற இந்த ஹோல் எப்பிக்கில் உங்களை நெகிழ வைத்த சம்பவம்னு எதை சொல்லுவீங்க? ஏன்னா எப்போதும் மனசுக்குள்ளே இது ஓடும். ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் இந்த ஒரு நிகழ்வு அல்லது சம்பவம். குந்தி அந்த 2 வரங்கள் கேட்குறேன்னு தான் ரொம்ப நிகழ்வு வச்சிடணும். ஏன்னா அந்த 2 வரம் கேட்குறா. 2வது முறையாக அந்த அஸ்திரத்தை நீ ஏவக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த கேட்கும்போது அவளுக்கு தெரியும் 2 பேரில் ஒருத்தவன் கடைசியாக கேட்குறான். 2 பேரில் யார் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தர்மசங்கடம் ஏற்படுது. அந்த இடம் ரொம்ப நிகழ்வு வச்சது. ஒரு அம்மாவுக்கு 2 பையங்களும் உயிரோடு இருக்கணும் தானே விரும்புவா. அந்த ஒரு இடம் ரொம்ப இதான இடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது. அந்த ஒரு மாயக்குளத்தில் 5 பேரும் காணாம போயிடுவாங்க, சரி இறந்துருவாங்க. தர்மன்கிட்ட கேள்வி கேட்கும், அசரீரி கேள்வி கேட்குற ஒரு இடம் வருது. இப்போ நீ உயிரோடு இருக்க, உன்னுடைய தம்பிகள் யாராவது உயர்த்தனை நீ உயிரோடு பெறலாம், யார் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் பீமனையும் அர்ஜுனையும் கேட்கல, அந்த சகாதேவனையும் நகலன்னு ஒருத்தரை கேட்குறாரு. அப்போ கேட்பாங்க, ரொம்ப பலம் பொருந்திய பீமனையும் அர்ஜுனையும் விட்டு நீ ஏன் அவனை கேட்குற? இல்லை, நான் குந்தியோட பையன், மாத்திரியோட பையங்களில் 2 பேர் அவங்க இறந்து கிடக்கவங்கள ஒருத்தங்க உயிரோட வரணும், குந்திக்கு நான் இருக்கேன், மாத்திரிக்கு ஒரு பையன் வரணும். அதை கேட்ட பிறகு தான் அசரீதி 5 பேருமே உயிரோட, எல்லாருமே உயிரோட வருவாங்கன்னு சொல்லுது. அந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பட்டது. ஒரு தர்மருடைய அந்த ஒரு பாரபட்சம் இல்லாத அந்த ஒரு தன்மையை சொல்கிற அந்த இடமா 2 இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். மகாபாரதம் அப்படிங்கிறப்பவே அதில் எல்லா மாதிரியான ஷேடும் இருக்குது. நம்ம முதலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் இப்போ உங்களுக்கு நெகிழ வைத்த பகுதின்னு ஒன்று இருந்தால், இன்னொரு பக்கம் நெருட வைத்த பகுதின்னு ஒன்று இருக்கும். இதை ஏற்றுக்க முடியல என்னால் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். அது எது? குறிப்பாக தர்மரை பொய் சொல்ல வச்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த வேல்யூஸுமே தர்மர் அவருடைய வாழ்க்கையை அவருடைய நியாயவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளாக தான் யுதிஷ்டிரர் இருக்கார். அவரை அஸ்வத்தாமன்கிற யானை இறந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த யானைங்கிறப்போ இவர் சங்கம் ஒழிச்சிடுறாரு. அப்போ அஸ்வத்தாமன் இறந்துட்டோடனே அந்த எண்டில் யார் வாயிலிருந்து இதை கேட்டாலும் நான் நம்ப மாட்டேன், தர்மன் சொல்லும்போது அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஆயுதத்தை கீழே போடுறார் துரோணாச்சாரியார். தெரிஞ்சே ஒருத்தருடைய நேர்மை தவிர வைக்கிற இடம் இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலனால. ஓகே, கிருஷ்ணருடைய வேலையே உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானியை வெளியே கொண்டு வருவது. அப்போ தர்மபுத்திரன் கிட்ட ஒரு அகங்காரம் இருந்தது, நான் பெரிய தர்மவான்னு சொல்லி.
அவனை நீ அதர்மம் பண்ணுவே அப்படின்னு சொல்லி பண்ணால் தான் அவனுடைய ஈகோ ஷேட்டர் ஆகும். சகாதேவனுக்கு நான் பெரிய ஜோசியன்னு சொல்லி துரியோதனனுக்கே அவன் மூர்த்தம் வச்சு கொடுக்குற அளவுக்கு திமிரு பிடிச்சவனாக இருக்கான். நீ என்னடா அமாவாசை சொல்கிறது, நீ ஒரு நாள் முன்னாலேயே அமாவாசை பண்ணி சூரியன் சந்திரனை கொண்டாடுற போது அவனுடைய ஈகோ ஷேட்டர் ஆகும். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலேயும் சில விஷயங்கள் இருக்கும். அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் துரியோதனன் வரான், ஒரு பக்கம் அர்ஜுனன் உட்காந்துருக்கான். பாருண்டான் பாருமீன்தான் பாரிடந்தான் பாரளந்தான். பூமியை சாப்பிட்டாரு, உமிழ்ந்து காமிச்சார், பாண்டவருக்காக தூது போய் காமிச்சார், பூமியை அளந்து காமிச்சார் வம்சாது. பார் உண்டான் உமிழ்ந்தான் இடந்தான் நடந்தான் அளந்தான். இந்த பூமியும் அவருக்கு தான் சொந்தம், ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஆனால் இந்த 2 முட்டா பசங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உனக்கு 5 பூமி கொடுக்க மாட்டேன், 5 வீடு கொடுக்க மாட்டேன், 5 கஜம் கொடுக்க மாட்டேன்னு பேரம் பேசின்னு உட்காந்துருக்கானுங்க. He knows everything but pretends as if he does not know anything. இது ஒரு பாயிண்ட்டு. துரியோதனன் இவன் கேட்குற உனக்கு என்ன வேணும்னு. அவன் சொல்கிறான் எனக்கு கிருஷ்ணன் தான் வேணும்னு அர்ஜுன் சொல்லிட்டான். இவன் சொன்னால் உன் சைன்யத்தை கொடு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு. ஸோ தேர் இஸ் எ ஈக்குவேஷன் பிட்வீன் மேன் பவர் அண்ட் மணி பவர். துரியோதனா opted for man power money power whereas this fellow asked for the divine power. அண்ட் துரியோதனன் அவனும் செத்தான், 100 பிள்ளைங்க 100 பிரதர்ஸையும் கொண்டுட்டான், எல்லாம் அஞ்சான். இவன் அட்லீஸ்ட் 5 பேர் உருட்டு பரீட்சத்துக்கு பட்டமாவது கட்ட முடிஞ்சது. ஸோ இந்த தாட்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஹவு ஹி ட்ரைஸ் டு இம்பைப் சர்டன் வேல்யூஸ் டு திஸ் இடியட்ஸ், இதெல்லாம் தான் அந்த கிருஷ்ணருடைய கதாபாத்திரம் ரொம்ப ஆக்கர்ஷணமாக வர்றதுக்கு காரணம். கிரேட்டர் காஸ், அதாவது இதை விட ஒரு மேலான ஒரு இலக்கு வந்து அது இலக்கோ மேலான ஒரு நீதியானது வந்து வஞ்சிக்கப்படும் அப்படின்னா இந்த சின்ன மீறலை நம்ம நிகழ்த்தி அந்த பெரிய நியாயத்தை நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற அர்த்தத்தில் அதுக்கு ஒரு நியாயம் மகாபாரதத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு கற்பிக்கலாம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, கிருஷ்ணன் பண்ண பல காரியங்களுக்கான பல காரியங்களுடைய அநீதியை வந்து சில பேர் சொல்லும்போது அவர் சொன்னார் கிருஷ்ணருக்கு இருக்கிறது ஒரு கிராண்ட் பிளான். ஒட்டுமொத்தமான மனித இனம், ஒட்டுமொத்தமான உலகம், ஒட்டுமொத்தமான இயக்கம் இருக்குல்ல, அது சம்மந்தமான அவர் கவலைகள் இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த விதிமீறல்களை வந்து அவர் அனுமதிக்கிறார். அவருக்கும் தெரியும் விதிமீறல்னு தெரியும். ஸோ கிரேட்டர் காஸ் தான் அதை டிசைட் பண்ணுது. இது மகாபாரத சட்டத்துக்கு உட்பட்டு நான் பேசுகிறேன். அரவிந்தன், நீங்கள் உங்களை நெகிழ வைத்த சம்பவம் ஓவரால் இந்த எப்பிக்கில், அதே மாதிரி நெருட வைத்தது எது? நான் சொல்லணும்னு நினச்சது பாஸ்கர் சக்தி ஒன்று சொல்லிட்டாரு. அந்த நகுலனை பழகி வைக்கணும்னு தர்மபுத்திரன் சொன்னது அது வந்து தர்மனுடைய ஒரு பாரபட்சமின்மை இருக்குல்ல. அப்போ போர் நடக்க போகுது இன்னொரு கொஞ்ச நாளில். அப்போ அதாவது நீ ஏன் கேட்கலன்னா அவர் சொல்கிற தர்மம் தான் மனுஷனை பாதுகாக்குது, அர்ஜுனனும் பீமனும் இல்லை. அதை மீறினா தர்மம் தான் மனுஷனை அழிக்குது. என்னுடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவிக்கு நான் இருக்கேன், இன்னொரு மனைவி வேணும்னு அந்த பாரபட்சம் அது ரொம்ப முக்கியமான ஒரு எனக்கு வந்து பல விஷயங்களில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுன்றத ஒரு வழிகாட்டுற ஒரு விஷயமாக அது பண்ணுது. அது அவர் சொன்னதுனால நான் இன்னொன்று சொல்கிறேன். கர்ணன்கிட்ட வந்து சல்லியன் வந்து தர்மபுத்திரன் சொல்லியிருப்பார், கர்ணன் வந்து அர்ஜுனனை எதிர்த்து இறுதி போர் புரியும் போது அவனுடைய கர்வ பங்கம் பண்ணணும், நீங்கள் அவனை வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சல்லியன் வந்து தொடர்ந்து எதை சொல்லிகிட்டே இருப்பார். தேர் பார்க்க வந்து அர்ஜுனன் அப்படிப்பட்டவன், அர்ஜுனன் அப்படிப்பட்ட, நீ வந்து முட்டாள் மாதிரி போய் மோதிரெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். கர்ணன் பேசாமல் கேட்டுட்டே வருவான். ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்து அப்படின்வான். சொல்லிவிட்டு இது வரைக்கும் நீ அர்ஜுனை பற்றி சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கு மேலேயே எனக்கு அவனை பற்றி தெரியும், உனக்கு தெரியாத அளவுக்கு அவனோட பெருமை எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவன்கிட்ட சண்டை போடுறேன். ஒன்று அவனை நான் கொல்லணும், அது எனக்கு பெருமை, அல்லது அவன் கையால் சாகணும், அது எனக்கு பெருமை, இதுக்காக தான் நான் சண்டை போடுறேன், வாய் பற்றின்னு வா, இனிமேல் அர்ஜுனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்வான். இந்த இடம் இருக்குல்ல, கர்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் யார், அவன் யாரை எதிர்க்கிறான், எதுக்குன்னு அவனுடைய விஷயத்தை. இந்த இடம் வந்து ரொம்ப என்னை வந்து டச் பண்ண விஷயம்னு சொல்லலாம். நெருட வைத்தது அந்த அரக்கு மாளிகையில் அந்த 6 பேரை இது பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஆரம்பித்து சாதாரண மக்களுக்கு இழைக்கப்படுற இது இருக்கு இல்லையா. அப்போ கர்ணன் உள்ளே வரும்போது சண்டைக்கு தயாராக அர்ஜுனனும் தயாராக இருக்கான் அந்த இதில். அப்போ கிருபர் வந்து நீ யார், உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாரு. அப்போ அவன் தலை குனிஞ்சு நிற்கிறான். தேங்க்ஸ் a lot for coming. ஏன்னா அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கவர் இடையில மகாபாரதத்துக்காக வந்துட்டு போனார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மக்கள் முன்னால் மகாபாரதம். அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீட்டு வரவேற்பறைகளுக்கு பிரசிஜ் வழங்கும் மகாபாரதம் வரப்போது. அதுக்கு முன்னால் மகாபாரதம் பற்றி நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த கதாபாத்திரங்கள் பற்றி அவர்களுடைய உணர்வுகள் என்னென்னு பேசிகிட்டு இருக்கோம். பிரேமா குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க பேச்சை கேட்டிருப்பீங்க. பிரபல பேச்சாளர், மக்கள் முன்னால் மகாபாரதத்தில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்க வந்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஓவரால் எபிக் இந்த காப்பியத்தில் ரொம்பவும் நெகிழ வைத்த இடம் எது? திரௌபதியோட ஸ்வயம்பரத்தில் ஒவ்வொரு ராஜாவாக வருவார். ஒருத்தராலையும் வில்ல எடுக்க முடியாது, அதை எய்ம் பண்ண முடியாது. கர்ணன் வருவான். கர்ணனை பார்த்து திரௌபதி ஆச்சரியமாக பார்ப்பா. அவன் வில்லை எடுப்பான், அந்த நான் பூட்டுவான்னு சொல்லுவாங்களே அதுவும் பண்ணுவான். கிருஷ்ணரை திரௌபதி பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து திரிகால ஞானி, பின்னாடி நடக்கக்கூடியதை பார்க்கக்கூடியவர், வேண்டான்னு சொல்லுவார்.
அப்போ திரௌபதி வந்து ஒரு தேரோட்டியின் மகன் இந்த சபைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் கூனி குறுகும் அவன் மனசு. அது வந்து ரொம்ப நெகிழவும் வைத்து நெருடவும் வைத்தது ரெண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு அவன் ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ், அவன் ஒரு ஃபேட்டில் விளையாடப்படுற ஒரு கேரக்டர் கர்ணன். அது வந்து அது ரெண்டுமே பண்ண நெகிழ வைத்த சம்பவம் ரெண்டுமே அதுதான். ஓகே, எனக்கு நெருட வச்ச இடம்ன்றது வந்து திரௌபதியோட சிரிப்பு. அவங்க அந்த இடத்துல சிரிச்சிருக்கலன்னா, சிரிக்காமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. ஷீ சோஸ் டு பி லைக் தட். எந்த மனுஷனையும் எந்த ஆம்பளையும் அதை ஒரு ஷேக் பண்ணி பார்க்கும்ல. ஒருத்தன் கீழே விழுகும்போது ஐயோ விழுந்துட்டியா அப்படின்னு சிரிச்சா விழுந்தவனுக்கு அது பெரிய வலி. அது வந்து அவங்களோட கஷ்டத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நெருட வைத்தது திரௌபதியின் சிரிப்பு. ரொம்ப நெகிழ வச்ச சம்பவம்னு நான் நினைக்கிறது வந்து அபிமன்யு அவனுடைய அந்த பத்ம வியூகத்துக்குள்ளே உள்ளே போகிறது. அந்த இடத்துல அவனுடைய சாவு என்னை நெகிழ வச்சதும் நெருட வச்சதும். ஏன்னா ஒரு சின்ன பையன் தன் வந்து மிகப்பெரியதாக மதிக்கக்கூடிய மகாரதர்களாக இருக்கக்கூடியவங்கள சந்திக்கிறான். அபாரமாக சண்டை போடுறான். அதை எல்லாருமே பாராட்டுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுடைய வீரத்தை வந்து எல்லாருமே புகழ்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து அவன் யாரெல்லாம் ஆதர்சமாக நினைக்கிறானோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய அறத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அதர்மமான முறையில் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சமமில்லாத யுத்தத்தை வந்து ஆரம்பித்து நடத்துகிறாங்க. அந்த காட்சி ஒவ்வொரு முறை படிக்கிறப்பவும் அவனுடைய மரணம்ங்கிறத வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அந்த வீரம் வந்து ஒரு நெகிழ செய்யக்கூடிய வீரம். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஒரு ட்ரைட்டிங்காக ஒரு பெரிய துரோகமாக மாறி அந்த இறப்பு வந்து மிகப்பெரிய மன வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அரவிந்தன், பத்ம வியூகம் பற்றி உங்கள் பார்வை என்ன? முதல்ல அபிமன்யோட இது என்னென்னா, அவருங்க நல்லா தெரியும் உள்ளே போனால் வெளியில் வர முடியாதுன்னு. தருமபுத்திரர் சொல்கிறாரு, நீ போ, நாங்கள் பின்னாடி வரோன்றாரு. அவன் அதை நம்புறானோ இல்லையா, அவனுடைய சுபாப்படி உள்ளே போயிடுறான். அவங்க ஜெயத்ரதனுடைய இதால் அவன் நிறுத்தப்படுறாங்க, தனியாக மாட்டிக்கிறான். அந்த இடத்துல அவன் மிக அற்புதமான ஒரு போர் புரியான். அந்த இடத்துல எல்லாருமே வந்து தங்களோட தரம் தாழ்ந்து அவனை வந்து எதிர்கொள்கிறாங்க. மகாபாரத காலத்தில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள் தவிர அவங்க வந்து விதிமுறைக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து போர் புரிகிறாங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து தேரை எழுந்துட்டார், அப்படி எழுந்துட்டு நடந்து போகிறாருன்னு அவர் அடிக்க மாட்டாங்க. இன்னொரு தேரில் போய் ஏற வரைக்கும் அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போ கர்ணன், பீமன் எல்லாருமே இதை வந்து கடைப்பிடிச்சி தான் பண்ணியிருக்காங்க. பல சமயத்தில் துரியோதனன் வந்து தேர் எழுந்து வந்து இன்னொருத்தர் தேரில் ஏறியிருக்கான். கர்ணனுக்கு நடந்திருக்கு, பீமனுக்கு நடந்திருக்கு, துரோணருக்கு நடந்திருக்கு. பீமன் தேரை தூக்கி அடிப்பான், அது சுக்கலாக போகும். அப்போ துரோணருக்கு இன்றைக்கி மாதிரி யாரும் அவர் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அபிமன்யுவை மட்டும் இவன் ஒரு சின்ன பையன் வந்து நம்ம எல்லாரோடைய இதையும் சீண்டிட்டான் அப்படின்றதுனால எல்லாருமே சேர்ந்து அப்போது கர்ணன் போய் கேட்பான் இவர்கிட்ட, துரோணர்கிட்ட, அர்ஜுனகுமாரனோட அம்புகள் என்னை தொலைக்குது, போர்க்களத்துலேயே விலக மனம் இல்லாமல் நிற்கிறேன், இவன் எப்படி கொல்றதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். ஏன்னா யாராலையும் அப்போ வந்து ராஜா எழுதுகிறாரு, புகழ்பெற்ற சூரியகுமாரனும் திணறும்படி அவன் பானப்பிரயோகம் செய்தான்னு எழுதியிருப்பார். அப்போ சொல்லார், அவர் திருச்சினா இவனோட கவசத்தை உடைக்க முடியாது, அவங்க அப்பா கிட்ட அவன் கற்றுட்டுருக்கான், நீ பின்னால் இருந்து போயிட்டு அவனோட வில்லை உடைச்சிரு அப்படின்னு வர. அவர் 2-3 பேர் பின்னால் இருந்தும் பக்கவாட்டிலேருந்து அடித்து தான் அவன் இது பண்ணார். ரொம்ப அநியாயமான ஒரு யுத்தத்தை நடத்துவாங்க. ஆனால் அது வந்து தனிமைப்படுத்தி நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்துலையும் வந்து இந்த அநியாயம் தொடர்ந்து மகாபாரதம் அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். பூரிஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவனுக்கும் சாத்தியக்கும் எப்போவுமே ஜென்ம பகை, சண்டை போடுவாங்க. தேர்லேருந்து சண்டை போடுற வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சமமான சண்டையாக தான் இருக்கும். தேர் இழந்து 2 பேரும் கத்தியை கையில் எடுத்தாங்கன்னா பூரிஸ்ரவஸ் கிட்ட கத்தி சண்டை யாராலையும் போட முடியாது. இப்போ அர்ஜுனனையும் கர்ணனையும் வில்லுக்கு எப்படி சொல்கிறாங்க, துரியோதனையும் பீமனையும் கதைக்கு சொல்கிற மாதிரி கத்தி சண்டையில் வந்து பூரிஸ்ரவஸ் பெரிய ஆள். சாத்தியக்கு வந்து சாக போகிறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், உன்னை தேடி வந்து உன்னை பாதுகாக்கிற வந்தவன் சாக போகிறான், நீ அவனை காப்பாற்றினுவான். அப்போ அர்ஜுனன் பாருங்கள், திரும்ப அவன் வந்து பூரிஸ்ரவஸ் எங்கிட்ட சண்டை போடல, நான் எப்படி அவனை அடிக்கிறதுன்னு கேட்பான். கிருஷ்ணன் திரும்ப வற்புறுத்துவான். அப்போ வந்து பூரிஸ்ரவஸ் வந்து சாத்தியக்கு மேலே ஏறி உட்காந்து வெட்ட போவான். அப்போ டக்குன்னு அர்ஜுனன் வந்து அந்த பக்கம் ஒரு அம்பு விடுவான், அவனோட கை மட்டும் துண்டிக்கப்படும். அப்போ வந்து பூரிஸ்ரவஸ் கேட்பான், இதை நீ எங்கேருந்து கற்றுட்ட, பீஷ்மர் கிட்டியா, துரோணர் கிட்டியா, கிருபர் கிட்டியா, உன் கூட இருக்கான கிருஷ்ணா வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பான், அவனால தான் நீ கட்ட, இது தப்பு இல்லையான்னு கேட்பான். அர்ஜுனன் சொல்லுவான். அர்ஜுனன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான், அந்த முடிவை அவன் ஓன் பண்ணிப்பான், நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நீ வந்து ஆயுதம் இழந்து கீழே படுத்து கிடக்கிறவனை குத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ அர்ஜுனன் ஒரு ஆசை சொல்லுவான், நீ என்ன திட்டுறது, நான் அவனை திட்டுறதுலாம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து திட்ட வேண்டியது க்ஷத்ரிய தர்மத்தை, இந்த க்ஷத்ரிய தர்மம் தான் நம்மளெல்லாம் இப்படி பண்ண வைக்குது, நம்மளாம் அதை தான் திட்டணும் அப்படின்னுவான். இந்த இடத்துல அர்ஜுனனோட வார்த்தை வந்து ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அநீதிக்கும் பதிலாக இருக்குது. அப்போ இருந்த ஒரு க்ஷத்ரிய தர்மம் வந்து, அதாவது விதிமுறைக்கு உட்பட்டு என்ன இருந்தாலும் வெற்றின்னு வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது இன்னி வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அர்ஜுனன் வில்லின் அம்பை சொல்லுக்கு பணிக்கும்
அற்புத வரத்தை பிறைசூடனிடம் பெற்றவன். தன்னவரை எதிர்க்கும் நிலை உருவான போதும் தன்னலம் கருதாமல் தனுசை ஏந்தியவன். எதிர்ப்பவன் உறவினனானாலும் மித்ருவானாலும் சத்ருவானாலும் நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான் அர்ஜுனன். சரங்களை கொண்டு சிரங்களை கொய்யும் அர்ஜுனன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு எபிக் வந்து நம்ம லாங்குவேஜில் நம்ம படிக்கிறப்ப அதுக்கு ஒரு கூடுதல் இது வருது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா வில்லிபுத்தராருடைய வரிகள். ஸோ அவருடைய மகாபாரதம் சார்ந்த அந்த வரிகளில் ஃபைனஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த அதாவது மகாபாரதத்தில் திரௌபதியை சபைக்கு கொண்டு வரும் பொழுது எனக்கு அந்த வரிகள் சரியாக நினைவில்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அவள் மாதவிலக்காக இருக்கின்ற பொழுது கூட அவள் அதை தன்னுடைய வாயில் மூலமாக தன் கணவனிடம் சொல்லலாம், இன்னொரு பெண்ணிடம் சொல்லலாம். ஆனால் வந்து அழைப்பவனிடம் சொல்லுகிறாள் வெட்கத்தை விட்டு, அப்படியும் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல மனம் நமக்கே கொதிக்கிறது. அதுக்கு வந்து வில்லிபுத்தூரார் ரொம்ப ஒரு கரடுமுரடா வார்த்தைகளை போட்டு எதுகை மோனையோடு எழுதியிருப்பார். யார் சொன்ன வார்த்தையடா இது சூதர் சபைதனிலே தொல்சீர் மரக்குலத்து மாதர் வருதல் மரபோடா அப்படின்னு அந்த வரி தான் அந்த வரி சொல்லுது. யார் சொன்ன வார்த்தையடா சூதர் சபைதனிலே தொல்சீர் மரக்குலத்து மாதர் வருதல் மரபோடா அப்படின்னு. அதே நேரம் பாஞ்சாலியும் கேள்வி கேட்கிறா. அதையும் வந்து வில்லிபுத்தூரார் எழுதுகிறார். என்ன கேட்கிறாருன்னா, நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை இழந்தாரா அல்லது என்னை முன்வைத்து தன்னை இழந்தாரா? புலை தாயத்திலே விலைப்பட்டவர் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? அவர் தாயத்திலே விலைப்பட்டவர் என்னை புவி தாங்கும் துருபதன் கண்ணினான். அப்போ பாஞ்சாலி என்ன சொல்கிறா, தருமன் உள்ளிட்ட ஐவரும் அவர்கள்லாம் வந்து அங்கே போய் விலை போயிட்டாங்க. ஆனால் நான் துருபதன் அப்போ மட்டும் தான் அப்பனுக்கு பொண்ணுன்னு சொல்கிறா. துருபதன் கண்ணினான் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? அவர்களை வைத்து இழந்த பிறகு என்னை வைப்பதற்கு அவருக்கு எங்கே உரிமை இருக்குது என்று கேட்கின்ற இடத்துல வில்லிபுத்தூராரும் இவர் சொன்ன வரிகளைப் போல ரொம்ப அழகாக எதுகை மோனையோடு போட்டு இருக்கிறார். அதை உள்வாங்கி நம்முடைய பாரதியார் அழகாக கொடுத்திருக்கார். இப்போ நீங்கள் சொன்னது பாரதியார்ல இது பாரதியின் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம். ஆமாம். வில்லிபுத்தூராருடைய வேற வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம ராமாயணத்தில் வந்து மனப்பாடம் செய்கிற மாதிரி வில்லிபுத்தூரார் பாரதம் வந்து கொஞ்சம் நெருடலான வார்த்தை வரிகள். ரெண்டாவது நம்ம இதில் வந்து ராமாயணத்தில் அதிகம் பட்டிமன்றம் போட்டு போட்டு பழகிட்டோம். இப்போ தான் நீங்கள் முதல் முயற்சியாக மகாபாரதத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. மேபி அடுத்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாருமே வில்லிபுத்தூரார் மகாபாரதம் கதை எல்லாமே தெரிஞ்சு வரோம். ஆனால் வரிகளை மனன வரிகளாக கொண்டு வரணும் நிச்சயமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரௌபதி சொல்கிறதுலேயே பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்ன்ற வரி ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. அது வந்து இட்டர்னல், இன்றைக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு வரியாக இருக்குது. ஓகே. பீஷ்மர் வந்து நியாயம் சொல்கிறார்ல, அதாவது ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம் தானமென வேற்றுவருக்கு திடலாம் முற்றிலும் அடிமை முறையன்றி வேறு இல்லைன்றாரு. அதுதான் சொல்கிறார், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். நீ இப்படி தான் பேசுவ. இந்த சூது வைப்பதை பற்றி இப்போது பாடல்கள் வந்தன. மகாபாரதத்தில் லாஸ்ட் பட் ஒன் சீனில் கிருஷ்ணா உனக்கு இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, தே ட்ரஸ்டட் யூ ஸோ மச், அவனை ஏன் நீ சூதாட விட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் உத்தவர். அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் என்னை இப்படி தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க, நீ அறிவில்லாதவன் சொல்லுகிற துரியோதனை என்ன பண்ணான், எனக்கு சூதெல்லாம் விளையாட தெரியாது, எங்கள் மாமா விளையாடுவார் சகுனி, நான் வேணால் பெட்டு வைக்கிறேன்னு சொன்னான். நீ சொல்லுகிற சோகால்டு தர்மபுத்திரன் ஏன் சொல்லலை, எனக்கு பதில் எங்கள் மாமா கிருஷ்ணர் விளையாட்டோம், நான் பெட்டு வைக்கிறேன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். அந்த சூதுவே வந்து தர்மபுத்திரனுக்கு சூது விளையாட வேண்டும் என்பதனால் வந்த சூது. he was tempted. அவன் மனசுக்குள்ளே நினச்சானா இந்த நேரம் கிருஷ்ணர் வராமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் உலகியல் நீதி. நமக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது, ஆனால் we have certain temptations. அந்த டெம்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை நாம் வளைக்க பார்க்கிறோம். சகுனி சகோதரியின் பாசத்தில் திளைத்தவன். பிறகு அவள் நிலை கண்டு மனம் கொதித்தவன்.
சூதாடுவதிலும் சூது வைத்து வாதாடுவதிலும் இவன் மேதை. அழகு அஸ்தினாபுரத்தை நான் அழித்து காட்டுவேன். நகரை நெருப்பிற்கிரையாக்கி நரகமாக்குவேன். தந்தையின் உடலெலும்பு கொண்டு பகடைக்காய் தயாரித்த விந்தை இவன். இவன் நஞ்சையும் மிஞ்சும் நயவஞ்சகன். வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் மகாபாரதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருடைய வியூவில் மகாபாரதம் சொல்லும் அடிநாதமான கருத்து இது அப்படின்னு எதை டிஃபைன் பண்ணுவீங்க? நான் வந்து எத்திக்ஸ் தான் வந்து லைஃப்னுடைய எல்லாத்தை விட, வீரத்தை விட, உங்களுடைய பதவி புகழ் எல்லாத்தை விடையும் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது வந்து அறம் தான் அப்படிங்கிறது தான் மகாபாரதம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் விட அறமே சிறந்ததுங்கிறதா நிச்சயமா அதோடைய அடிநாதம் நீங்கள் பார்க்குறீங்க. கட்டாயம். அரவிந்தன், அதோட முக்கியமாக நான் நினைக்கிறது வந்து மகாபாரதம் வந்து ஒரு வாழ்க்கையோட மாபெரும் அர்த்தமின்மையை பற்றி பேசுது. மாபெரும் அர்த்தமின்மையும் வெறுமையும் பற்றி பேசுது. அங்கே யாருமே ஜெயிக்கல. ஓகே. ஜெயிச்சவனுக்கு சந்தோஷம் இல்லை, தோத்தவனுக்கு பெரிய வருத்தம்லாம் இல்லை. ஓகே. ஆமாம், அதை ஒரு நாள் கூட தருமபுத்திரன் வந்து சந்தோஷமாக இருக்கல போருக்கு அப்புறம். அவ்வளோ பெரிய வீரர் பீஷ்மர் ஒரு நாள் கூட அவர் நினச்சதை செஞ்சுருக்க முடியாது. எல்லாமே யாருமே அவங்களுடைய உச்சத்தை அடைகிறாங்க ஒவ்வொரு இடத்துல. ஆனால் அதனால் அவங்களுக்கு எந்த பெரிய திருப்தியும் இல்லை. பேரழகியாக இருக்கலாம், பெரிய வீரனாக இருக்கலாம், ஆனால் அதனாலலாம் வந்து அவங்களுக்கு இல்லை. திரும்ப 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 வாழ்க்கையினுடைய அர்த்தமின்மையும் அதனுடைய வெறுமையும் நம்மளுடைய பல்வேறு விதமான முயற்சிகளினுடைய உள்ளீடற்ற தன்மையும் மகாபாரதம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். அப்போ நம்ம என்னது உண்ணுது, நான் இப்படி பண்ணேன், இது என்னோட வார்த்தை, இது என்னோட இது அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மகாபாரதம் கேள்வி பண்ணிகிட்டே இருக்க. நீ ஒன்றும் இல்லைடா, 10 லட்சம் பேர் செத்தான், சாகடிச்சவனும் சந்தோஷமா இல்லை, செத்தவனும் பெரிய இதாக இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து இதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல உண்மை இருக்குது. மிஸ்டர் அரவிந்தன் சொல்கிறது 100% ஒத்துக்கிற மாதிரி. ஐ வாஸ் நாடிங் மை ஹெட் ஆஸ் ஹீ ஸ்டார்டட் டாக்கிங். இப்போ யுத்தம் முடிஞ்சு யுதிஷ்டிரன் ராஜா ஆனப்புறம் கூட ஒரு நாளும் அவன் சந்தோஷமாக இல்லை. அவன் அந்த கில்ட் ஃபீலிங் வாட்டி வதச்சின்னு இருந்தது. நம்ம யாரை கொண்டுட்டு ராஜாவாக உட்காண்டிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, எல்லாமே கிருஷ்ணன் பண்ணினது தான். இந்த ஷேக்ஸ்பியரில் ஒரு வரி வருமே, ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிளேயர்ஸுங்கிற. இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட். நம்ம என்னமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறோம், நத்திங் கிரேட், வி ஆர் ஜஸ்ட் பாசிங் அப்படின்னு. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.